இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம டோஃபுவும் பட்டாணியும் போட்டு ஒரு கிரேவி பண்ணுவோம். நம்ம அது சப்பாத்திக்கு ரைஸுக்கும் தொட்டுக்கலாம், ரெண்டுத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் வெண்ணெயை போட்டுப்போம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் வெண்ணெய். போட்டுட்டு இந்த டோஃபு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த டோஃபுவை போட்டுக்கலாம். டோஃபு லைட் ப்ரௌன் வர வரலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் டோஃபுவை. இதுக்கு பிரியாஸ் டோஃபு தான் எடுத்திருக்கேன் நான், 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், லைட் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இதில் ஜீரகம், ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு, போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரலும் வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம ஒரே ஒரு தக்காளி போட்டுப்போம். நான் இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்றாப்புல நீங்கள் 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். நான் 1 எடுத்துட்ருக்கேன். இதையும் கொஞ்சம் வதக்கணும். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு குக் பண்ணுவோம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு குக் பண்ணுவோம். இப்போ இது வதங்கிட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உப்பு, கடலமாவு, தனியாத்தூள், ஜீராத்தூள். கடலமாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பாக்கியெல்லாம் 1 ஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கடலமாவு ஸ்மெல் போகிற வரலும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கடலமாவு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு, கெட்டியாகிடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்குது தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு. இப்போ நம்ம 7-8 முந்திரி பருப்பு, சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சிட்டு இது மேலே விடலாம். விட்டுட்டு 1 கப்பு இது எடுத்துகிட்ருக்கேன், ஃப்ரோசன் பட்டாணி. இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோஃபுவை போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்படி கொதிக்கும் போது நம்ம ஃப்ரை பண்ண டோஃபுவை போட்டுடலாம். இதை ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சோண்டு வெண்ணெயை போடலாம் மேலே. வெண்ணெயை போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். டோஃபு பட்டாணி சப்ஜி ரெடி. நாளைக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்ப்போம். பாய்.